இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் செட் லாங்குவேஜ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல 5th சம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். 5th சம் வந்து ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். கீழே 2 செட்டு கொடுத்து அதுக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் டெல்டான்னு சொல்லலாம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இந்த சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் சம்லேருந்து பார்க்கலாம். பாருங்கள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் P வந்து 2 3 5 7 11, எலிமெண்ட்ஸ் ஆஃப் Q வந்து 1 3 5 7. இப்போது இதுக்கு வந்து P சிமெட்ரிக் Qன்னு சொல்லலாம், இல்லை P டெல்டா Qன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. என்ன எக்ஸ்பேன்ஷன்னா, இந்த சிமெட்ரிக் இருக்கு இல்லையா, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், இந்த சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்குது, P இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்குது Q இருக்குது. இந்த சிமெட்ரிக் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு செட், இதுக்கு முன்னாடி இருக்குது ஃபஸ்ட் செட் சொல்லலாம், இது செகண்ட் செட் சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் செட் P மைனஸ் Q யூனியன் Q மைனஸ் P, P மைனஸ் Q யூனியன் Q மைனஸ் P, இதான் வந்து P டெல்டா Q. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், P மைனஸ் Q கண்டுபிடிக்கணும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். P மைனஸ் Q என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த செட்டு கம்பேர் பண்ணோம், Pயையும் Qயும் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் எடுத்துக்கணும். P எடுத்துக்கணும். Pயில் இருக்க செட்டு தான் எழுதணும். Pயில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதக்கூடாது. எதெல்லாம் எழுதக்கூடாதுன்னா, எதெல்லாம் Qவில் இருக்கோ அது எழுதக்கூடாது. Qவில் இல்லாததை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். இப்போ பாருங்கள், P மைனஸ் Q எழுதலாம். இப்போ Pலேருந்து தான் எழுத போகிறோம். எது வந்து மைனஸ்க்கு முன்னாடி என்ன செட் இருக்கோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். இப்போ Pலேருந்து தான் எழுத போகிறோம். ஆனால் அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் Qவில் இருக்கோ அதை விட்டுறணும். இப்போ பாருங்கள், 2 வந்து Pயில் இருக்குது, Pயில் 2 இருக்குது, இதில் இல்லை, அந்த 2 எழுதிக்குங்க. அடுத்தது 3 வந்து இருக்குது, அதை எழுதக்கூடாது. 5 இருக்குது, எழுதக்கூடாது. 7 இல்லை, எழுதிக்கணும். 11 இருக்குது, எழுதக்கூடாது. அப்போது P மைனஸ் Q இஸ் நத்திங் பட் 2, 7. Qவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. Qவில் என்னெல்லாம் இருக்குது, 3 5 11 இருக்குது. இதில் இருக்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதக்கூடாது. அப்போ P மைனஸ் Q இஸ் 2, 7. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், Q மைனஸ் P கண்டுபிடிக்கணும். Q மைனஸ் Pனா என்னது, அதே மாதிரி ரிவர்ஸில் பாருங்கள் பார்க்கலாம். Q மைனஸ் Pனா Qவில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். அப்போ 1 பாருங்கள், 1 இதில் இல்லை, அதனால் அந்த 1 எழுதிக்கணும். 3 இருக்குது, எழுதக்கூடாது. 5 இருக்குது, எழுதக்கூடாது. 11 இருக்குது, எழுதக்கூடாது. 3 5 11 வந்து Pயில் இருக்கிறதுனால அதை எழுதக்கூடாது. அப்போ அந்த செட்லேயும் இது வராது, P மைனஸ் Qலேயும் இந்த காமன் எலிமெண்ட்ஸ் வராது, Q மைனஸ் Pலேயும் இந்த காமன் எலிமெண்ட்ஸ் வராது. அப்போ 1. இப்போ சிமெட்ரிக் கண்டுபிடிக்கணும். P டெல்டா Q இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். யூனியனாக என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும். 1, 2, 7. ஸோ P சிமெட்ரிக் Q இஸ் நத்திங் பட் 1, 2, 7. இப்போ அதே மாதிரி வாங்க செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம் வந்து R செட் R கொடுத்துருக்காங்க, அடுத்து S கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் R டெல்டா S கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், R சிமெட்ரிக் S. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இது எக்ஸ்பேன்ஷன் எழுதிக்கிங்க. எப்படி எழுதுவீங்க, R மைனஸ் S. வெரி குட். R மைனஸ் S யூனியன் S மைனஸ் R. ஃபஸ்ட் செட் மைனஸ் செகண்ட் செட் யூனியன் செகண்ட் செட் மைனஸ் ஃபஸ்ட் செட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து R மைனஸ் S எழுதிக்கலாம். R மைனஸ் S என்னது, Rயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். Rயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். அப்போ எதெல்லாம் எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க, Rயில் L இருக்கா, இதில் இருக்குது, அப்போ அது வந்து L எழுதக்கூடாது. அடுத்தது M இல்லை, எழுதிக்கணும். N இருக்குது, எழுதக்கூடாது. OP இல்லை, எழுதிக்கணும். இப்போ S மைனஸ் R, S மைனஸ் R இதில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் அடிச்சிருங்க. Lலும் Nனும் இது என்ன அடிச்சிருக்கோ அதை அடிச்சிடணும். L என்ன அடிச்சிடணும், மீதி என்னது, Jவும் Qவும். இப்போ இதுக்கு யூனியன் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, R டெல்டா S இஸ் ஈக்குவல் டு, அப்படியே எழுதி விட்ருங்க, M O P J Q. Thank you.
ஃபிஃப்த் சம்மில் தேர்ட் சம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 6 7 ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 7 9 10. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் இது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்தாலே எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் என்னது, வெறும் எக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும், ஒயில் இருக்க எலிமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. இங்கே என்ன 2 செட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த 2 செட் எலிமெண்ட் எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஒன்லி த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் வந்தாலே ஒன்லி எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஒயில் இருந்தால் அதை விட்டுறணும். அப்போ பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. இப்போ இங்கே 5 இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடாது. 6 இல்லை, எழுதிக்கணும். 7 இருக்குது, ஒயில் இருக்கிறதுனால அதை அடிச்சிடணும். அதை அடிச்சிட்டிங்கன்னா அதை எழுதக்கூடாது. அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஒன்லி 6. இப்போ அடுத்தது ஒய் மைனஸ் எக்ஸ். எப்படி ஒய் மைனஸ் எக்ஸு, வெறும் ஒயில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். இந்த எலிமெண்ட் எக்ஸில் இருந்தால் எழுதக்கூடாது. இப்போ 5 எக்ஸில் இருக்க எழுதக்கூடாது. 7 இல்லை, எழுதிக்குங்க. 7 இதில் இருக்குது, எழுதக்கூடாது. 5 and 7 எழுதக்கூடாது, ரெண்டுமே எழுதக்கூடாது. 9 இல்லை, எழுதிக்கணும். 10 இல்லை, எழுதிக்கணும். அப்போ இங்கே எந்த 2 எலிமெண்ட் அடிச்சிருக்கோமோ அந்த 2 எலிமெண்ட் இதுலேயும் அடிச்சுட்டு மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். 9, 10. இப்போது எக்ஸ் சிமெட்ரிக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் யூனியன் எழுதிடணும். யூனியன்னா என்ன பண்ணோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதிருங்க. 6, 2 செட்டையும் சேர்த்து எழுதிடணும். 9, 10. ஸோ எக்ஸ் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, 9, 10. தேங்க்யூ. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல 6th சம். யூஸிங் செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் செட் எக்ஸு, இது வந்து செட் ஒய், இது வந்து யூனிவர்சல் செட்டு. இது வந்து இதில் மட்டும் டேஷ் பண்ணியிருக்காங்க, இது மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஒய் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒய் மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸை தவிர வெறும் ஒய். அதனால் இதோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஒய் மைனஸ் எக்ஸு. செகண்ட் ஒன் வந்து இது செட் எக்ஸு, இது செட் ஒய்யு, இது யூனிவர்சல் செட்டு. அப்போ எக்ஸு ஒய் ஃபுல்லாக தவிர மீதி யூனிவர்சல் செட் ஷேட் பண்ணியிருக்கனால இதுக்கு என்ன, இது என்ன செட் அப்படின்னா எக்ஸு யூனியன் ஒய். எக்ஸு ஒய் சேர்த்து ஃபுல்லாக சேர்த்தது வந்து எக்ஸ் யூனியன் ஒய். இதை தவிர மீதி இங்கே போட்டிருக்கனால யூனிவர்சல் செட் போட்டிருக்கனால எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ். அடுத்தது தேர்ட் வந்து இது வந்து ஒன்லி இதுன்னு சொல்லும்போது இதுக்கு என்ன வரும், எக்ஸு மைனஸ் ஒய் வரும். அப்போ ஒன்லி ஒய்ன்னா ஒய் மைனஸ் எக்ஸு. இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய், இது ஒய் மைனஸ் எக்ஸு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்டு ஒய் மைனஸ் எக்ஸு காமன் எலிமெண்ட் இருக்காது. அப்போ இது வந்து யூனியன், இது ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால யூனியன். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் சிமெட்ரிக் ஒய்ஏ. தேங்க்யூ.